சமந்தா அவர்கள் டிவோர்ஸ்க்கு அப்புறமா சமந்தா பத்தின பேச்சுகள் வந்து ரொம்ப அதிகமா சோஷியல் மீடியால எழுந்துகிட்டு இருக்கு. அண்ட் சமந்தா அவர்கள் திருப்பி கல்யாணம் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற மாதிரியான கேள்விகளும் சோஷியல் மீடியால அதிகமா எழுந்துகிட்டு இருந்துச்சு. சோ அதே கேள்வியை ஒரு ஃபேன் வந்து சமந்தா கிட்ட கேட்டிருக்காங்க. ரீசெண்டா சமந்தா அவர்கள் ஒரு Q&A செஷன் வந்து அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வச்சிருந்தாங்க. சோ அந்த Q&A செஷன்ல வந்து ஒரு ஃபேன் ஒருத்தவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இன்னொரு கல்யாணத்தை பத்தி நீங்க என்ன யோசிக்கிறீங்க, இன்னொரு கல்யாணம் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. சோ இந்த கேள்விக்கு பதிலளிச்ச சமந்தா, நான் இந்த விஷயத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா அது வந்து ரொம்ப மோசமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்க ஒரு ஸ்டாட்டும் போட்டிருக்காங்க. சோ அந்த ஸ்டாட்ல என்ன சொல்லுது அப்படின்னா, 2023 படி மேரேஜ், அதாவது ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்றவங்களுக்கு 50% டிவோர்ஸ்ல போய் முடியுது. செகண்ட் மேரேஜ் பண்றவங்களுக்கு 67% வந்து டிவோர்ஸ்ல போய் முடியுது. அண்ட் தேர்ட் மேரேஜ் பண்றவங்களுக்கு 75% டிவோர்ஸ்ல போய் முடியுது அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டாட் சொல்லுது. அதனால நான் செகண்ட் மேரேஜ் பண்ண போறது கிடையாது, எனக்கு இப்போ அதுல எந்த ஐடியாவும் கிடையாது அப்படின்ற மாதிரி சமந்தா அவர்கள் சொல்லியிருந்திருக்காங்க. அண்ட் சமந்தா அவர்கள் சைட்ல இருந்து நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எதுவும் சொல்லல. மேபி ஃபியூச்சர்ல சமந்தா அவர்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருந்துகிட்டு இருக்கு. சோ நீங்களா சொல்லுங்க, சமந்தா அவர்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? அண்ட் சமந்தா அவர்களோட அடுத்த படத்துக்கு நீங்க எவ்வளவு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வி டாக் இஷ்யூ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.